அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்கும் ரமலான் மாசத்தில் 28வது நோன்பை நாம் அடைந்திருக்கிறோம். சிறுக்கும் சிகரும் என்ற தலைப்பின் கீழ் அதில் இருக்கக்கூடிய மூடப்பழக்கம், இணை வைப்பு, சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதெல்லாம் இருக்கவே கூடாது என்ற வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளையும் நாம் அறிந்து வருகிறோம். அதோடைய தொடர்ச்சியை அறிய இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் மறைவானதையும் மரணத்தையும் திரும்ப திரும்ப சொல்கிறான். திரும்ப திரும்ப சில வசனங்கள் குர்ஆனில் இடம்பெற்று கொண்டே இருக்கும். ஒரு சில வசனங்களை ஒரு தடவை சொன்னா கூட போதும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், திரும்ப திரும்ப சில வசனம் வரும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இதே போல இந்த இணை வைப்பை பல கோணத்தில் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி அம்சங்களை தான் நாம் ஒன்றின் பின் ஒன்றாக அறிந்து வருகிறோம். அல்லாஹ் கூறுகிறான், வல்லாஹு யஅலமு மா துஸிர்ரூன வ மா துஅலினூன். நீங்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் ஆகிய நான் அறிகிறேன். வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யஹ்லுகூன. நீங்கள் அல்லாஹ்வை அழைக்காமல், அதாவது அல்லாஹ்வை நீங்கள் பிரார்த்தனை செய்யாமல் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் யார் தெரியுமா? லா யஹ்லுகூன ஷைஅன் வஹும் யுஹ்லகூன். கவனமா பார்க்கணும். எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், வருங்காலமும் மஜ்ஹூலையும் சேர்த்து சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ் இல்லாமல் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் யார் தெரியுமா? எதையுமே படைக்க மாட்டார்கள். எதையும் படைக்க மாட்டார்கள். யஹ்லுகூன, படைப்பதற்கு தகுதியற்றவர்கள். படைப்பு இல்லைன்னு சொன்னாலே அவன் மனிதன்ல. ஒண்ணுமே இல்லாம படைக்கிறவனுக்கு பேர் தான் இறைவன். அதை மாத்திரம் சொல்லாமல் அல்லாஹ் கூறுகிறான், வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்படுகிறார்கள். யாரை நீங்கள் கடவுள் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் யார் என்றால் அல்லாஹுவால் படைக்கப்படக்கூடியவர்கள். நீங்கள் அவர்களை போய் கூறுகிறீர்கள். அதுபோக அதோட சேர்ந்து சில கருத்தை கூறுகிறான். அம்வாத்துன் கைர அஹியாவு, அவர்கள் இறந்தவர்கள் உயிரோடன் இருப்பார். அதாவது அவர்கள் இறந்தவர் உயிரோடன் இருப்பவர் அல்ல. இறந்துட்டாலே கதை முடிஞ்சு போச்சு. நேரடி சொல்ல பாருங்க, அம்வாத்துன் கைரு அஹியாய், இறந்தவர்கள் உயிரோடன் இருப்பவர் அல்ல. வமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன், அவர்களே எப்போ உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை அறிய மாட்டார்கள். அவங்களுக்கே தெரியாது. அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவங்கள்ட்ட போய் நீங்க என்னத்தை கேட்குறீங்க? இலாவுக்கும் இலாகும் வாஹீத், உங்கள் இறைவன் கடவுளாகிய ஒருவன் தான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் முடிக்கிறான். அதுபோக நபியை பார்த்து ஒரு கட்டளையை போடுறான் அல்லாஹ். எப்படி தெரியுமா போடுறான்? 39வது சூறால 30வது வசனம், இன்னக்க மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நீர் மரணிப்பவரே அவர்களும் மரணிப்பவரே. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்க ஒன்றும் மகான் கிடையாது, இறந்து போயிருவாங்க. இந்த வசனத்தை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் இறந்திருக்கிற இடத்துல இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் இறந்த உடனேயே, வஃபாத்தான உடனேயே அவங்கள அந்த கடவுள் அம்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய தன்மைகள் நடக்கும். நடக்கச்சல இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டுவாங்க. அதை கூறிவிட்டு
அந்த வசனம் சொல்லச்சுல இதை பார்த்துக்கலாம். இப்ப இதை பாருங்க, வமா ஜால்னா லிய சிர்ரு மின் கபலிக்கல் ஹல்த் வஅஃப இன் மாத்த வஹும் ஹாலிகூன். முகமதே, உமக்கு முன் அதாவது தூதரே, உமக்கு முன் எந்த மனிதரும் நிரந்தரத்தை நாம் ஏற்படுத்தவில்லை. நிரந்தரம்லாம் கிடையாது, எல்லாரும் இறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குல்லு நப்சும் தாபிக்கத்தில் மவுத், ஒவ்வொருத்தரும் மரணத்தை சுவைத்தே தீர்வார்கள். இதை எதுக்கு நம்ம சொல்றோம்னா, சில பேர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அதாவது சில பேர் 700 அடி தர்கான்னு ஒண்ணு வச்சிருக்கான், அதுல அந்த மனிதர் வாழ்றாங்கிறாங்க, அதாவது வாழ்ந்துகிட்டு இருக்கிறாராம். அந்த கபூர் அப்படி இப்படி மேல போகும், அப்படி கீழே வரும். எப்படிப்பட்ட பித்தலாட்டம் பாருங்க. அவன் எங்க இருந்தோ அதை ஒரு பம்ப் அடிக்கிறான், அதை தொலைக்காட்சியில காட்டுறான். எவ்வளோ நீளத்துக்கு அப்படி போகும், பெரிய ரோடு மாதிரி, ஹைவே ரோடு மாதிரி போகும். அப்ப அதுல என்ன தெரியுமா, உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. எப்படி வாழ்வாரு? தூதரை பார்த்து அல்லாஹ் நீங்க இறந்து போயிருவீங்கிறான். குல்லு நப்சு தாபிக்கத்தில் மௌத், எந்த ஆத்மாவா இருந்தாலும் மரணத்தை சுவைத்தே ஆவணுங்கிறான். ஆனா ஒரு ஆள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் வரன் தருகிறாரு அப்படின்னு யார் சொல்றாங்க? நம்ம மக்கள் அந்த இடத்துல போய் என்ன செய்யறான்? கூமிஞ்சு நிக்கிறான், வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்துல் காதர் ஜிலானி கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களாம் இறந்தே போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அதிகமா இருக்கிறது. அதோட பாங்க, நபுலுவக்கும் பி ஷர்ரி வல் கைர வ ஃபித்னத்தில் வ அவுலியா வ துர்ஜிவூன். அவர்கள் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அவர்கள் உங்களை சோதிப்பதற்காக நீங்கள் திரும்ப என்னிடம் கொண்டு வரப்படுவீர்கள். இப்படியே நீங்க பேசிட்டு திரும்ப என்கிட்ட தான் வருவீங்க. வந்தா என்னாகும்? இதை பற்றி உங்களிடம் நான் கேட்பேன். மனிதனை வணங்குவதை பத்தி நான் என்ன செய்வேன்? சும்மா விட்டுற மாட்டேன், கேட்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல வெட்டுப்படுறாங்க கன்னத்துல. உஹது போர்ல கன்னத்துல தாடையில வெட்டுப்பட்டு பல்லு உடையிற அளவுக்கு பெரிய காயங்கள் ஏற்படுது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றா என்னன்னா, நபிகள் நாயகம் மூச்சாயி விழுந்துட்டாங்க, இறந்துட்டாங்கிற அளவுக்கு அந்த செய்தி அந்த போர்க்களத்துல பரவுது. பரவச்சில தான் அந்த உஹது மலையில ஒரு கூட்டம் நிற்கும். நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, அந்த மலையை விட்டு இறங்கிறாதீங்க அப்படின்னு. அந்த கட்டளையை மீறி அவங்க கீழே இறங்கிடுவாங்க, இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே. இப்போ எதுக்கு அதை சொல்றேன்னா, அப்போ ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அவங்க புறமுதுவு கட்டி ஓடுறாங்க. ஏன்னா என்னைக்குமே தளபதி அந்த தலைவர் ஒன்று ஆயிட்டுன்னு சொன்னா கீழே மற்றவங்க அதிகமான மக்கள் நிற்க மாட்டாங்க, களத்துல ஓடிடுவாங்க. அப்ப அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். வசனத்தை கவனமா கேளுங்க. ஆல இம்ரான்ல வமா முகமதன், அதான் நேரடியாவே நபிகள் நாயகத்துடைய பேரை சொல்லிய வமா முகமதுன் இல்லா ரசூல். முகமது யார் தெரியுமா? ரசூல், தூதரை தவிர வேற யாரும் இல்ல. ஒரு தூதர், அல்லாவை பற்றி சொல்ல இறுதி தூதர். கதுகலத் மின் கபலிகி, இதற்கு முன்னால் பல ரசூல்மார்கள் தூதர்மார்கள் சென்று விட்டார்கள். இதுக்கு முன்னாடி நிறைய தூதர் வந்திருக்காங்க, இவங்க தூதரின் முத்திரை, இறுதி தூதர் அப்படி அல்லாஹ் கூறிவிட்டு கபலிஹி ரசூல் அஃப இன் மாத்த அவ் குத்தில இன் கலபுதும். எப்படிப்பட்ட இதை சொல்றான் பாருங்க. இந்த தூதர் இறந்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ, குத்திலனா கொல்லப்பட்டு விட்டாலோ, இறந்துட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ, இன் கலிபுத்தும் அலா அல்காபிக்கும், வந்த வழியிலேயே நீங்கள் திரும்ப போயிருவீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? தூதர் கொல்லப்பட்டாலும் அப்ப என்னைய வணங்க மாட்டீங்க, தூதருக்கு தான் இருக்கிறீங்க, தூதர் சொல்ல வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மௌத் உண்டு, வந்த மக்கள்லாம் நீங்க திரும்ப பெறுவீங்களா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றான்? ஆல இம்ரான்ல கேட்கிறான். வமை என் கழிவு அலா அகிபைகி ஃபலைய துர்ருல்லாஹு ஷையா. அப்படி திரும்ப செல்லக்கூடியவர்கள், அதனால அல்லாஹ்வாகிய எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தான் நஷ்டவாளி. நீங்க தூதரை வணங்கக்கூடியவங்களா இருந்தா தூதர் பின்னாடி போங்க. அல்லாஹ் அந்த நேரத்துல வசனத்தை இறக்குறான். இந்த வசனத்தை தான் நபிகள் நாயகம் இறந்து இருக்கச்சுல அபூபக்கர் ரலியல்லாஹு படிச்சு காட்டுவாங்க. அந்த தொடர்ச்சி கீழே வருது பாருங்க. அந்த வரலாறுலயே இந்த வசனத்தை வைத்துட்டு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களே அல்லாஹு அறிவான். நல்ல கவனமா கேட்டுக்கிறங்க. இறை தூதருக்கு பல்லு கன்னம் அடிபடுது, மூச்சையாய் விழுறாங்க. மூச்சையாய் விழுந்த உடனே கூட்டம் ஓடுது. அல்லாஹ் அந்த நேரத்துல வசனத்தை இறக்குறான். இவர் தூதர் ஒண்ணு என்ன இல்லை,
புதுசு இல்ல, காலங்காலமா வரக்கூடியவர், காலங்காலமாக வரக்கூடிய ஒரு தூதர், இறுதி தூதர். அப்போ தூதர் இறந்துட்டாலோ கொல்லப்பட்டாலோ நீங்க ஓடி போயிருவீங்க. ஓடி போயிருவீங்கன்னா என்ன கேட்கிறான், என்ன வணங்க மாட்டியா? ஓ, அப்போ நீங்க மனிதரை வணங்கக்கூடியவர்களா அப்படின்னு அல்ல அந்த உள்ளுக்குள்ள அந்த அர்த்தத்தை வச்சு, நீங்க போன எனக்கு என்ன இருக்கு, அது உங்களுக்கு தான் லாஸு, எனக்கு நன்றி உள்ளவர்களை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் முடியுது. இந்த வசனத்தை எப்போ ஓதுறாங்க? நபிகள் நாயகம் வஃபாத்தா இருக்கச்சல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதை ஓதுறாங்க, இந்த வசனத்தை ஓதுறாங்க. எதெல்லாம் ஓதுறாங்க? முகமதே நீரும் மரணிக்கக்கூடியவர், இன்னகும் மையத், இதை ஓதுறாங்க. மக்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அதையும் ஓதிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஏனென்றால் நபிகள் நாயகம் வஃபாத்தாவி கீழே இருக்க அந்த ஜனாசா, அந்த உயிரினம், அந்த பாடி இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, யாராவது நபிகள் நாயகம் இறந்தார்கள் என்று சொன்னால் என் வாழ்க்கு நீங்கள் இரையாகி விடுவீர்கள், இறந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாதான். எப்படி? இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா சொல்றாங்க, நபிகள் நாயக்கு 2 சாவு இருக்கு, எஸ்னேனி மௌத், இப்ப எந்திப்பாங்க, எப்படி ஏசுநாதர் மாதிரி உயிர் பிச்சு வருவாருங்க. இப்படி ஒரு கூட்டம் நிக்குது, இன்னொரு கூட்டம் ஒன்னும் அறியாம நிக்கி, எல்லாம் அப்படி நிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியூர் போயிட்டாங்க, இதை கேள்விப்பட்டு வந்து அவங்களை முத்தமிட்டுட்டு இந்த வசனத்தை சொல்றாங்க. இந்த வசனத்தை ஓதுனோடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில இருக்கக்கூடிய வாளு கீழே விழுது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும்ல. அல்லாஹ் எப்படி சொல்லி போட்டான், தூதர் இறந்துட்டா அப்ப நீங்க எல்லாம் போறீங்களா அப்படின்னு சொல்லுது. 2 பிரிவாகவும் 3 பிரிவாகவும் இருக்கிற கூட்டம் அப்படி ஒன்னாகுது. அப்ப குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் சொன்னால் என்ன செய்யணும், ஒன்றிணைஞ்சிடணும். அதற்கு என்ன செய்யணும், கட்டுப்படணும். அப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கணும். அந்த ஒரு வாய்ப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, என்னுடைய உம்மத்திலேயே எல்லாருடைய ஈமானையும் எடுத்து ஒரு தட்டில் வைத்தாலும் என்னுடைய தோழருடைய ஈமான் அந்த மொத்த தட்டுக்கும் அவருடைய ஈமான் சரிசமமா இருக்கும். அந்த அந்த எப்படி உறுதி வந்துட்டு பாருங்க. நபிகள் நாயகம் இறந்தவொன்னு அந்த உறுதியை காட்டினாங்களா? ஏன்னா அவங்க உற்ற தோழர் என்ன சொல்லியிருக்கணும், ஐயோ இறந்துட்டாங்களே, ஆமா இறந்து போகல, இப்ப எந்திப்பாங்கன்னு அவங்க சொல்லல, காப்பாத்திட்டாங்க. அல்லாஹ் அவங்க மூலியமா என்ன செஞ்சுட்டான், இந்த வசனங்கள்லாம் போட்டு காப்பாத்தி அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு உம்மத்தை அல்லாஹ் வந்து ஏற்பாடு பண்ணணும்ல. இறுதி தூதர் வந்துட்டாங்க, இல்லைன்னா இவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, நபியையும் கடவுளாக்கி வணங்கிடுவாங்க. வணங்குறதுக்கு தான் அந்த கூட்டம் நின்றுச்சு. அவங்க மேல உள்ள முகபத்து, ஏற்கனவே சொன்ன அனுதாபம், பாசம், இதெல்லாம் இணை வைப்பில் கொண்டு போய் விட்டுரும். அந்த இணை வைப்புக்கு இது ஒரு துணையாக இருக்கும். அப்ப இதை யார் தடுத்து நிறுத்தினா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதை என்ன செய்யறாங்க, அவங்க மூலியமாக அல்லாஹ் என்ன செய்யறான், இதை தடுத்து நிறுத்த வைக்கிறான். இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை வச்சு தான் அவங்க வஃபாத்துல இணை வைப்புக்கு போயிருந்த மக்களை காப்பாத்தினாங்க. இதை புரிந்து கொள்ளணும். அப்ப எப்படியெல்லாம் இணை வைப்பு வாசலை அடைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, என்னுடைய உம்மத்துல 70,000 பேர் சொர்க்கம் போவாங்க. அது என்ன 70,000 பேர் என்று நினைச்சிடக்கூடாது. சபையின் அல்ப 70,000 பேர் அல்லாவால் விதியால் அமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம், அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அப்படி எடுத்துக்கிறோம். அந்த 70,000 பேர் எப்படின்னு கேட்டனா, இது கிடையாது, பேச்சு வழக்கெல்லாம் கிடையாது. இவனுக்கு போய்கிட்டே இருப்பாங்க, பேச்சு வழக்கு இல்லாம 70,000 போவாங்க. இல்ல 70,000 தான் இல்ல, சபையின் அல்ஃபு பெருங்கூட்டத்தில் 70,000 பேர். சரிங்களா? நான் நபி புகாரிலே சொல்றேன், 5752 புகாரி. சரிங்களா? சபையின் இது கிடையாது, 70 லட்சம் கிடையாது, 70,000. ஆமா, போன் இருந்தா அடிச்சு பார்த்துக்கிறங்க. அப்போ அந்த 70,000 பேர் கணக்கு வழக்கு இல்லாம, எப்படின்னா அந்த கேள்வி கணக்கு இல்லாம போயிருவாங்க. மற்ற ஒரு 3 குரூப் இருக்கும், அதுல வந்து அல்லாஹ் வந்து விசாரிச்சு என்ன செய்வாங்க, போவாங்க, அவங்களும் சொர்க்கம் போயிருவாங்க. 3 இதா விசாரிச்சு அனுப்புவோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, அந்த 70,000 பேர் எப்படிப்பட்ட மக்கள், சபையின் அல்புல எப்படிப்பட்ட மக்கள் வந்து போவாங்கன்னு சொல்ல அவர்கள் எப்படி தெரியுமா இருக்கவங்களாம், எத்தவக்கலூன, அல்லாவை சார்ந்து இருப்பார்கள். அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னா, அல்லாவை சார்ந்து இருப்பார்கள். அதுபோக லாயத்த தையரூன, மறுபடியும் வந்துட்டாங்க பாருங்க, சகுனம் பார்க்க மாட்டார்கள். மறுபடியும் இணை வைப்பு மூட பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க அல்லாவை சார்ந்து இருப்பாங்க. மூட பழக்கம், பறவை சகுனம், இதெல்லாம் அவர்களிடம் கிடையாது.
அவர்கள் எதுக்கெடுத்தாலும் வந்து என்ன செய்ய மாட்டார்கள், இந்த மாதிரி சூடிட்டு ஓதி பார்க்க மாட்டார்கள். ஓதி பார்க்குவாங்கன்னா அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நோய் வந்துட்டு அல்லாவை சார்ந்து இல்லாமல் மூட பழக்கத்துக்கு போக மாட்டாங்க எதுக்கெடுத்தாலும். அப்படிப்பட்டவர்கள் 70,000 பேர் என்ன செய்வாங்க, சொர்க்கம் போவார்கள். சூடிட்டு பார்க்க மாட்டார்கள், கண்ணா பின்னா என்று ஓதி பார்க்க மாட்டார்கள், சகுனம் பார்க்க மாட்டார்கள், பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். என் சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தினர் இருக்காங்க, அவர்கள் 70,000 பேர் என்ன செய்வாங்க, சபூன அல்ஃபன் அப்படின்னு வந்துட்டு. சரிங்களா? அப்ப நல்லா கேட்டுக்கிறங்க, இந்த 70,000 பேர்ல எதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழைக்கிறாங்க, அல்லாவை வணங்குறது மட்டும் இல்ல, இணை வைப்பு சகுனம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த சூடு இட்டு பார்ப்பாங்க, அதுவும் ஒரு சகுனம். அந்த மாதிரி இதுவும் பார்க்க மாட்டாங்க, அல்லாவை சார்ந்து இருப்பார்கள். எது ஆனாலும் சரி அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், அல்லாஹ் லேசாக்குவான். இப்படி அதான் தவக்கல். இப்படி தவக்கலில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, போவார்கள். அதுல என்ன வருதுன்னா, அதுல உக்காசாங்கிறவர் எந்திரிச்சு நின்று, யார சூரலா நானும் போவனா அப்படின்னு சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாம் நீங்களும் போவீங்க. உக்காசா நபி தோழர் கேட்டோம், நீங்க போவீங்க. அடுத்து ஒருவர் எந்திரிச்சுக்கிட்டு நான் போவேனா கேட்டோன்னா, இல்ல உக்காசா முந்தி விட்டார் என்று சொல்லி அந்த நபி மொழி முடிந்து விட்டது. அப்ப இதுலயும் என்ன செய்யறாங்க, இணை வைப்ப உள்ள கொண்டு வராங்கிறத கவனமா கேட்டுக்கிறணும். அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிரீன் லைட் மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ உலகம் படைத்து உலகம் அழியிற வரைக்கும் வந்தா வெறும் 70,000 தானா அப்படின்னு கேட்டா 70,000 ஸ்பெஷல். ஆனா அந்த 70,000த்துல யாரு ஸ்டெடியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒருவன் சொர்க்கத்துக்கு முற்பட்டு கொண்டே இருப்பான், சொர்க்கத்துக்கு முற்பட்டு அப்படி பேருவான், அவன் நரகத்துல விழுந்துருவான். ஒருவன் நரகத்துக்கு முற்பட்டுட்டே இருப்பான், அதான் நரகத்துல நரகமான செயலை செய்வான், அவன் சொர்க்கம் பெறுவான். விதி யாருக்கு முந்துன்னு சொல்ல முடியாது. அவன் சொர்க்கவாசியா இருந்துட்டு இருப்பான், அவனுக்கு திடீர்னு ஒரு சோதனை வரும், ஒரு கஷ்டம் வரும். நம்மளை பார்த்து அல்லாஹ் இப்படி சோதிச்சுட்டானே, அப்போ அல்லாஹ் இல்ல போல இருக்கு அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. அவனுடைய ஈமானில் என்ன இல்லை, வலுவில்லை, வார்த்தையை விட்டுட்டு அவன் இவ்வளவு நாள் சும்மா ஒரு நல்லா இருக்கிறதுனால, நல்லா வச்சிருக்கிறதுனால அல்லாஹ் என்னை சார்ந்தவன், அவனை நல்லா வைக்கலன்னா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தா மாறிட்டா சொர்க்கவாசி கூட நரகவாசி ஆயிரும். நரகவாசி திடீர்னு அல்லாவை பத்தி தெரியாம இருப்பான். அல்லானா யாருன்னா அதை திடீர்னு படிச்சு திடீர்னு அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு வழியை காட்டிட்டான்னு வச்சுக்கிறீங்களா, ஒரு சின்ன இதுதானே இறை நம்பிக்கை. அப்படி ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்துல எத்தனையோ துறையை சேர்ந்தவர்கள், நடிகர்கள், அரசியல்வாதிகள், பல ஃபேமஸா இருக்கக்கூடியவர்கள் சொல்றான். அது போக நிறைய மக்கள் மாறுறாங்க, அது முக்கியம் இல்லை. ஒரு பிரபலியமா இருக்கக்கூடியவர்கள்னா சின்ன ஒரு வசனத்தை படிச்சுட்டு மொத்தமா தியாகம் பண்ண போறாங்க. எப்படி மாறுறாங்க, மாறிடுவாங்க. அல்லாஹ் அவங்க பாவத்தையும் மன்னிச்சிருவான். மாறி சொர்க்கத்துக்கு முற்பட்டு கண்ணீரெல்லாம் அடிக்கிறாங்க, தப்பி சேர்ந்துட்டேன்லாம் அப்படியெல்லாம் சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அப்படிதான். விதி யாருன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு நம்மளே ஆச்சரியப்படுவோம். நரகத்துல நின்னாங்க இவங்க சொர்க்கம் கிடைக்கும். ஏன்னா அவன் அதை தெரியாம இருந்திருப்பான். தெரிஞ்சவனா அவன் போய் 70,000த்துல விழுந்துருவான். 70,000த்துல எத்தனை பேர் வெளியே வராங்கிறத நமக்கு அறிய மாட்டோம். இந்த நபி மொழியிலேருந்து இந்த சட்டத்தை எடுத்துக்கலாம். யாரு எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், அந்த ஹிதாயத்து. அதனாலதான் அல்லாஹ் என்ன மாதிரி சொல்லுகிறான் என்றால், நேரு வழி பெற்ற பின் நீங்கள் உறுதியை கேட்கணும். வசப்பித், அதுல நீங்க உறுதியாக இருக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்யும். பின் வழி தவறி பெறக்கூடாது. நேரு வழி கிடைச்சிட்டு உறுதி வேணும்ல, அதில் உறுதியாக நிற்கிறதுக்கு ஹப்லனா வசப்பித், அதில் நீங்கள் உறுதியாக இருப்பதற்கு, நேரு வழி கிடைத்ததற்கு பிறகு நான் தவறி போகாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வை நீ அருள் புரின்னு சொல்லி அந்த பிரார்த்தனையை நம்ம கேட்கணும். ஆலய இம்ரான்ல அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரான். அதையும் என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அடுத்து பாருங்க, ஒரு சின்ன மூடப்பழக்கத்தை செய்தா கூட நீ என்னை சார்ந்தவன் இல்லைன்ட்டாங்க. அப்ப சிகிரு, கந்திஷ்டி, இணை வைப்புலாம் கொடூரம், கன்ஃபார்ம் நரகம் தான். அதுல மௌத்தாயிட்டான். இது சின்ன, அதை கம்பேர் பண்ணா இது சின்னது. புகாரில வர்றதுதான் 1294. லைச மின்னா, முதல்ல என்ன வந்தது பாருங்க, லைச மின்னா முதல் சொல்ல என்னை சார்ந்தவன் இல்லை. மறுபடியும் இங்க இருந்து கொண்டு வரணும். லைச மின்னா மன் லதமல் ஹுதூத வஸக்கல் ஜுயூத வதஅ பி தஅவத்தில் ஜாஹிலியா. துன்பத்தில் தன்னுடைய கன்னத்தில் அறைந்து கொள்ளவன், ஹுதூத் கன்னத்தில் அடித்துக் கொள்வனும், அவனுடைய சட்டையை, வஸக்கத்தல் ஜுயூப் சட்டைகளை, பாக்கெட்டுகளை எல்லாம் கிழித்துக் கொள்வனும் யாரு, லைச மின்னா நம்மை சேர்ந்தவன் இல்லை. நம்மை சேர்ந்தவன் இல்லைன்னா முஸ்லீம் இல்லை.
அதுபோக தாவத்தில் ஜாகிலியா, தான கூப்பிடுறது அழைக்கிறது, பி தாவத்தில் ஜாகிலியா அறியாமை கால மடமையான முட்டாள்தனமான வார்த்தைகளை வாயில சொல்லுவோம். ஐயோ நான் ஏன் பிறந்தேன் எனக்கு தெரியலையே, ஐயோ எனக்கு வந்துடாதா அப்படின்னு கண்ணா பின்னான்னு உளர்றது சரியான நிலையில இல்லைங்கிறத என்ன சேர்ந்துடலாம், நாமளும் அறிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி உள்ளவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. அப்ப இதை விட பெரிய பாவ செயல், இதை விட பாவனை இணை வைப்பு, இதை ஒன்னா கம்பேர் பண்ணா எங்கேயோ போயிடும். அப்ப இதே போல ஒரு சின்ன மடமையான ஒரு காரியம் செய்தா கூட இஸ்லாம் என்ன செய்யுது, கன்னத்துல எதுக்கு நீ அடிக்கிற, கண்ண சட்டப்பைய எதுக்கு கிழிக்கிற, பைத்தியமா எதுக்கு கிழிக்கிற, அந்த மாதிரி கிழித்து ஒன்னை நீயே எதற்கு காயப்படுத்துற, இஸ்லாம் கண்டிக்குது. அப்போ முஸ்லீம்களாக இருந்து கொண்டு சில பேர் முஹரம் பண்டிகையில இந்த மாதிரி காரியம்லாம் சேர்ந்தா அவங்கெல்லாம் என்ன இல்லை, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. பெயர் அளவுக்கு அல்லாவை என்ன செய்யறாங்க, வணங்குறாங்க, தரிசிக்கிறாங்க. அந்த மாதிரி சில கூட்டங்களில் தான் அப்படி அடித்துக் கொள்வது, மாரடித்துக் கொள்வது, அருவாளை வைத்து வெட்டி கொள்வது, ஈட்டியை வைத்து குத்துவது, சில தர்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நேர்ச்சையாக நேர்ந்து மதுவும் அருந்திக்கிடுவாங்க. ஏன்னா மது அருந்தினா தான் அந்த வழி தெரியாது, அதை அருந்தி இப்படிலாம் குத்துவாங்க. இங்கேருந்து அவங்கள பார்த்து மற்ற மதத்தை பார்த்து காப்பி அடிக்கிறது. ஒரு பக்கம் சவுக்கையால் அடிக்கிறது, முகரத்துக்கு இந்த மாதிரி பிளேடால அடிச்சு இறந்து போன ஆளை கூப்பிடுறது, யா அலீம் யா ஹுசேன் அப்படின்னு கூப்பிடுறது. இதை பார்த்து சன்னி ஆகிய நம்ம மக்கள் நல்லா கவனமா கேளுங்க. அதாவது சியா செய்யறானா, சியா வந்து ஒரு யூத வழி மூலியமா வந்துட்டு சரி நாசமா போட்டானா, தவறான பாதையில இருக்கிறாங்க, அல்லாவை நம்புறாங்க. அந்த உலக பார்வையில மறுமையில அல்லாஹ் இந்த மாதிரி ஆளுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லியாச்சு. இதை காப்பி அடிச்ச சன்னி முஸ்லீம் என்ன செய்யறான்னா, உருசு விடுறான், கூடு சந்தன கூடு விட்டு இதே சொல்ல இவன் சொல்றான், எது யா ஹுசேன் யா அலிம் சொல்லி இவன் சந்தன கூடு விடுறான். இவனுக்கு கொஞ்சமாவது மார்க்க சிந்தனை இருக்கா? ஏன்னா அவன் அப்படியே வந்திருக்கான் பாருங்க. உள்ள வந்து ஒரு சன்னி கிட்ட வந்து நுழைத்து விட்டு இருக்கிறார்கள். இவனும் இந்த நாசமா போன காரியத்துல விட்டு இவனும் அதை செய்யறான். மது போதைகள் போட்டு ஒரு 3 மாசம் இருக்கு வந்துட்டா இந்த விழா வந்து முஹரம் 1 to 10 வரைக்கும் என்னது இல்ல கவுச்சி வர சாப்பிட மாட்டானா. எப்படி பாருங்க சம்பிரதாயத்தை பாருங்க, கவுச்சி மீன் சாப்பிட மாட்டேன், மீன்லாம் பிசினஸ் நடக்காதான். இப்படி ஒரு மூட பழக்கத்தை கொண்டு இஸ்லாத்துல நுழைச்சிருக்கிறாங்களே, கேவலமா இல்லையா, வெட்டி தலகுனிய வேண்டாமா? அப்படி சென்னையில அடிக்கும், பல ஊர்ல வர நடக்கு இந்த சந்தன கூடு உருசுங்கிறது, தீ மிதிக்கிறது. அந்த சந்தன கூடோட ஒட்டி அதுல வந்து தீ பூக்குளிக்கும் விழா, தீ வந்து மாத்தி பூவாக்கி அதுல குழிய வெட்டி உள்ள தும்முன்னு உளுந்து என்ன செய்வான், ஓடுவான், காப்பி அடி. அவங்க நடந்து போவாங்க, இப்படி போவாங்க, ஸ்ட்ரைட்டா போவாங்க, இவன் குழியில உளுந்து போவான். குழியில உளுந்து போகக்கூடாது, தீல நிக்கணும் 1 மணி நேரத்துக்கு. இப்படி நின்று காட்டினா ஒரு ஆச்சரியங்களாம், ஓடிடலாம் காலில். ஏன்னா அந்த எஸ்கேப் ஆகிடுறது. 40 நாள் பத்தியம் கிடந்து அசைன் ஹுசேனுக்காக நாங்க வந்து அலிக்கு அந்த கூட்டத்துக்காக பஞ்சாயன்னா அந்த ஃபேமிலி தானே, அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு பாத்திமா ரலியல்லாஹு 2 பையன்கள் நபியை சேர்த்துக்கிடுவாங்க. நபியெல்லாம் சேர்க்கலைன்னா நியாயப்படுத்த முடியாதுல்ல. அதனால பஞ்சா குதிரை அது இருக்கு, அதான் பஞ்சா பாஞ்ச். அந்த குதிரையில வந்து எவனாவது ஒரு புத்தி சோதி இல்லாத ஒரு பையனை ஏற்றி அவனுக்கு மாலைகள் போட்டு தெருவா அவனை சுத்தி அவன் கரங்கடிச்சு விழுந்து இப்படி ஒரு மூட பழக்கத்தை செய்கிறார்கள். அதெல்லாம் வந்து என்னது பெரிய இழிநிலை செயல்கள். இதெல்லாம் நம்ம அங்க வந்து ரொம்ப புறக்கணிக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன செய்யலாம், அவங்க நம்ம சமுதாய மக்கள் வந்து அதிகமான பேர் வந்து திருந்தலை, நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. அதை கவனத்தில் வைக்கணும். இப்படிப்பட்ட நிறைய செயல்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதோடைய மிச்ச உள்ள செய்திகளை என்ன செய்யலாம், நாளைக்கு முழுமையாக அறிந்து விடலாம். சரிங்களா? ஃபைனலா இன்ஷா அல்லாஹ் இப்போ கேள்வி பதிலுக்கு நம்ம போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.